بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நன்கொடையுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த திருமணத்தினுடைய ஒரு சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஓரனைக்கும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு உற்சாகமாக அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த திருமணத்திற்கு வந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்த்துமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மை மனித சமுதாயமாக படைத்து இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனிதருடைய வாழ்க்கைக்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். இறைவன் இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கத்தை தெளிவாக குறிப்பிடுகிறான். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதின் நோக்கம் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நம்மை படைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவன் திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு திருமணம் என்கின்ற ஒரு உறவை இறைவன் தான் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். திருமணம் என்ற இந்த உறவு என்பது நாம உருவாக்கி கொண்ட ஒரு உறவு கிடையாது, அல்லது ஆய்வாளர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு கிடையாது. இந்த திருமணம் உறவு என்பது நம்ம எல்லாம் படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் இந்த திருமணம் என்கின்ற ஒரு உறவை ஹலாலாக இறைவன் ஆக்கி கொடுத்திருக்கிறான். இந்த திருமண உறவை இறைவன் இந்த மனித சமூகத்திற்கு கொடுத்ததனுடைய நோக்கத்தையும் அவருடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். உமின் ஆயாத்தி அன் கலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தம் வ ரஹ்மா இன்ன ஃபீ ஸாலிகல் ஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று உங்களிலிருந்து உங்களுடைய மனைவியை இறைவன் படைத்து இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் உண்டாக்கிக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். இதை சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு அழகிய படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவே இந்த திருமணம் உறவு என்பது இறைவன் ஏற்பாடு செய்து கொடுத்த ஒரு உறவு. இந்த உறவை அல்லாஹ் தஆலா ஒரு அத்தாட்சியாக திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு எடுத்துரைக்கின்றான். எனவே அப்படிப்பட்ட அந்த திருமண நேரங்களில் திருமணம் என்ற உடனே அல்லாஹ் தஆலா இறை அடியார்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். மணமகனுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு கட்டளை, வாத்து நிசா சதகாதிஹின்ன நிஹலா, பெண்ணுக்கு அவளுடைய மகரை கொடுத்து நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். உலக அரங்கில் திருமணம் என்று சொல்லப்படும் பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மணமகன் தான் மணமகளுக்கு மகர் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. குர்ஆனும் இதைதான் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஒரு மணமகன் மணமகளுக்கு மகர் தொகையை கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது என்றால்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கின்ற பொழுது அந்த மகனிடத்தில் மகர் கொடுக்க என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அந்த தோழர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் நான் உடுத்திருக்க ஆடை மட்டும்தான் இருக்கிறது, அவ்வளவு வறுமையில் இருக்கிறேன், இருந்தாலும் நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறிய பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரிடத்திலே கேட்டார்கள், அல் மஅக மினல் குர்ஆன், குர்ஆனிலிருந்து ஏதாவது உங்களுக்கு ஓத தெரியுமா என்று கேட்கிறார்கள். மகர் கொடுக்கக்கூடிய அளவிற்கு வசதி இல்லை என்றால் கூட அல்லாஹ்வுடைய இறைவேத வசனங்களை அவர் கற்றிருக்க வேண்டும், குர்ஆனை அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயத்தில் குர்ஆன் ஓத தெரியுமா என்றால் நிச்சயமாக மிக குறைவான நபர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குர்ஆனை ஓத தெரியுமா என்று கேட்ட பொழுது அந்த நபி தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், சில சூறாக்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சூறாவை அந்த பெண்ணுக்கு நீ கற்றுக் கொடுத்து இதையே உனக்கு மகராக வைத்து நான் திருமணம் செய்து வைக்கின்றேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒரு மணமகன் தான் மணமகனுக்கு கட்டாயமாக மகர் தொகையை கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மணமகனை திருமணம் செய்யும் பொழுது அதற்கு எந்த நடைமுறையை உட்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அந்த பெண் இந்த உலகத்தில் மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை நீ தேர்வு செய்து திருமணம் செய்து கொள், அப்பொழுதுதான் வெற்றி பெறுவாய் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண்ணை நாம் தேர்வு செய்யும் பொழுது அந்த பெண் இந்த உலகில் இறைவனுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய 5 வேளை தொழுகையை கட்டாயமாக தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நல்ல ஒழுக்கமுள்ள பெண்ணாக இருக்க வேண்டும். அந்த பெண் நல்ல ஒழுக்கமுள்ள பெண்ணை தேர்வு செய்வதன் மூலமாக உங்களுக்கு மகத்தான வெற்றி கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். உலகத்தில் மனிதர்கள் எதை நோக்கி பார்த்தாலும் ஒரு பெண்ணுக்குரிய உரிமையை கண்டிப்பாக கட்டாயமாக இந்த மகர் தொகையை கொடுக்க வேண்டும், ஒரு பெண் நல்லொழுக்கமுள்ள ஒரு பெண்ணை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மணமகன் திருமணம் செய்யும் பொழுது அந்த திருமணம் விருந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் மணமகனின் மீதுதான் கடமையாக இருக்கிறது. மணமகன் தான் வரக்கூடிய விருந்தினர்களுக்கு விருந்து உபகாரம் செய்ய வேண்டும் என்ற பொறுப்பை அனைத்தையுமே மகனுக்கு தான் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண நேரத்தில் வரக்கூடிய மக்கள் அந்த மணமக்களுடைய ஹக்கிலே துவா செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆழமான துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த துவா தான் அந்த மணமக்களுடைய ஹக்கிலே மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமக்களுடைய ஹக்கிலே சொல்லிக் கொடுத்தார்கள், பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபி கைர். அல்லாஹ் உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் அபிவிருத்தி செய்வானாக, உங்கள் இருவரையும் நல்ல விஷயத்தில் ஒன்று இணைப்பானாக என்று இந்த உலகத்திற்கு அருள்படையாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மணமக்களுக்கு மிக மிக அவசியமான ஒன்று பிரார்த்தனை என்பதை வலியுறுத்தி நமக்கு காட்டியிருக்கிறார்கள். இந்த திருமணத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாக அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தை பரக்கத் பொருந்திய வார்த்தை, வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வார்த்தை, அந்த குடும்பம் செழிப்பாக ஒன்று சேரக்கூடிய கணவனும் மனைவியும் அவர்களுடைய வாழ்க்கை இன்பகரமாகவும் பரக்கத்து பொருந்தியவதாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திருமணமாக ஆக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு இறுதி தூதர் அவர்கள் கற்றுக் கொடுத்த மிக ஆழமிக்க பரக்கத்து பொருந்திய இந்த பிரார்த்தனையை எல்லா மக்களும், இஸ்லாமிய மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை கூற வேண்டும் என்று இந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யா அல்லாஹ், இவர்களுக்கு அகத்திலும் புறத்திலும் அபிவிருத்தி செய்வானாக, இவங்க இருவரையும் நல்ல விஷயத்திலே ஒன்று இணைப்பானாக என்று கற்றுக் கொடுத்தார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த திருமண நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த பிரார்த்தனையை அவர்களே ஹக்கிலே ஓதி இந்த திருமணத்திற்கு அவர்கள் வாழும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த பிரார்த்தனையை ஓதி முடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களை மாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் மணமகனின் சார்பாக விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் அதில் கலந்து கொண்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சபை கலைக்கு போகின்றோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.